வணக்கம். குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இடையில பல நாள் என்னால் போட முடியல. இப்ப திரும்ப அந்த கதையை தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வெங்கண்ணாவோட கதை. அதுல ஒரு பாகம் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரேச்சூருக்கு பக்கத்துல ஆதோனி அப்படிங்கிற ஒரு சமஸ்தானம் இருக்கு. அதுல கண்ட நதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வெங்கண்ணா அப்படிங்கிற ஒரு 7 சிறுவன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால அவனுடைய தாய்மாமனோட பொறுப்புல அந்த சிறுவன் வளர்றான். ஆனா தாய்மாமன் இவங்கிட்ட இருக்க சொத்தை எல்லாமே அவன் கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு அவனுக்கு படிப்பறிவும் கொடுக்காம அவனை மாடு மேய்க்கவும் அனுப்புறாரு. அங்க தாய்மாமா வீட்டுல நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறான். மாடு மேய்க்கிற சிறுவனா இருந்தா கூட தன்னுடைய வயதை ஒத்த மற்ற சிறுவர்கள் எல்லாம் படிப்புக்கு பள்ளிக்கூடம் போறத பார்த்து ரொம்பவே ஏக்கப்பட்டு இருந்தான். இருந்தாலும் அவன்கிட்ட பக்தியும் ரொம்ப இருந்தது. பெரியவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கக்கூடியவனாகவும் இருந்தான். மற்ற சிறுவர்களோட ரொம்ப சிநேகமாகவும் பழகிட்டு வந்தான். உயர்ந்த குணநலன்களோட வாழ்ந்த வெங்கண்ணாவுக்கு அவனுடைய வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. பொதுவாவே மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது மதிய நேரத்துல அங்க இருக்க மரத்தடியில தூங்குறது அவங்களுடைய வழக்கம். அவங்க கூட மாடு மேய்க்க வர மற்ற சிறுவர்களும் அதே மாதிரி மரத்தடியில படுத்து தூங்குவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கூட படுத்து தூங்கிட்டு இருந்த மற்ற சிறுவர்கள் எல்லாருமே கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கிறவங்க வெங்கண்ணாவை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா வெங்கண்ணா மேல அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புற்றுல இருந்து ஒரு கருநாகம் அவர் மேல சுருண்டு படுத்திருக்குது. வெங்கண்ணா கிட்டையும் எந்த அசைவும் இல்லை அப்படின்னதும் அவன் இறந்துட்டுதான் நினைச்சு ஊர்ல இருக்க மக்களை கூட்டிட்டு வராங்க. அவனுடைய தாய் மாமனையும் கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த கருநாகம் அங்க இருந்து கிளம்பிடுது. வெங்கண்ணாவும் தூக்கத்துல இருந்து இன்னும் எழுந்திருக்காம தான் இருக்கான். அவங்க தாய்மாமன் வந்ததும் அவனை தட்டி எழுப்புறாரு. அப்பதான் அவனுக்கு முழிப்பு வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். ஆனா வீட்டுக்கு வந்ததும் அவன் உயிர் பிழைச்சு வந்துட்டான் அப்படிங்கிற சந்தோஷம் கூட இல்லாம அவனை அடிக்கிற அவனுடைய தாய்மாமன் இனிமே மாடு மேய்க்க போற நேரத்துல தூங்குனேன்னா பாரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்றான். அதனால அன்னையில இருந்து மாடு மேய்க்க போறப்ப மத்தியானம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தான் வெங்கண்ணா. அப்படி ஒரு நாள் முடிச்சிட்டு இருக்கும் போது ராகவேந்திரர் அந்த வழியா வராரு. மற்ற சிறுவர்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க. ராகவேந்திரர் பார்த்ததுமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு பரவசம் பொங்க அவரை நோக்கி ஓடி வர்றான். தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அவர்கிட்ட அழுகிறான். அவன்கிட்ட ராகவேந்திரர், வெங்கண்ணா நீ எதுக்கும் கவலைப்படாத, கருணாகம் மேல படம் எடுத்து ஆடி இருக்கனால நல்லதொரு விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். உனக்கு எப்போ துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவனுக்கு மந்திராட்சதை கொடுத்துட்டு கிளம்புறாரு. பயபக்தியோட அதை வாங்கிட்டவன் என்னுடைய நண்பர்களுக்காக சேர்த்து மந்திராட்சதையை வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துல மாடு மேய்க்கிற சிறுவர்கள் எல்லாரும் ஒழிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி அந்த அட்சதையும் கொடுக்க அவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ உங்க மாமா சொன்னாருங்கிறதுக்காக தூங்கலன்னு பொய் சொல்லிட்டு நல்லா தூங்கி கனவு கண்டிருக்க, இங்க யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. ஆனா அதுக்கப்புறமேலு வெங்கண்ணா ரொம்பவே மௌனமாகவும் ஆரம்பிக்கிறான். அன்னையில இருந்து யார்கிட்டயும் அனாவசியமா பேசாம தன்னோட நினைவு எல்லாமே ராகவேந்திர மேலேயே வச்சு அந்த மந்திரங்களையும் ஜபிக்க ஆரம்பிக்கிறான். வெங்கண்ணாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புற ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீசைலம், காஞ்சிபுரம்னு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு கும்பகோணத்துக்கு வராரு. ரொம்ப வருஷங்களா அவரை பார்க்காம தவிச்சிருந்த அவருடைய மக்கள் அவரை பார்த்து ஆனந்த வெள்ளத்துல மிதக்கிறாங்க. அடுத்து என்ன நிகழ்ந்ததுங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.